உங்கள் ரேஷன் கார்டை மாற்ற சூப்பர் வாய்ப்பு. தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு. நாட்டின் மக்களின் பொருளாதார தகுதிக்கேற்ப 5 வகை குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றன. தற்போது தமிழக அரசு ரேஷன் கார்டுகளுக்கு புதிய அப்டேட் வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும். இதை வைத்து அரசு தரப்பிலிருந்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் கீழ் பயன்பெறுகின்றனர். இந்த திட்டத்தில் தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கார்டு தொடர்பான புதிய அறிவிப்பு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி குடும்ப அட்டையின் வகைகள் தகுந்த ஆவணங்களுடன் மாற்றிக்கொள்ள மக்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 வகை ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. அதாவது அந்தயோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் கார்டு, அடுத்ததாக முன்னுரிமை குடும்ப அட்டை PHH, அடுத்ததாக முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை NPHH, அடுத்ததாக சர்க்கரை விருப்ப அட்டை NPHH சுகர், பொருளில்லா அட்டை NPHS-NC. ஏஏஒய் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 35 கிலோ அரிசி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்களாக கருதப்படும் அரசின் திட்டங்களும் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். தவிர நியாய விலை கடைகளில் அரசு சார்பில் கொடுக்கப்படும் அனைத்து பொருட்களும் பெற தகுதியானவர்கள். PHH ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அரிசி, கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் பெறுகிறார்கள். NPHH குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் குறைந்த அளவிலான சலுகைகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. NPHS கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரிசி, கோதுமை எல்லாம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் என்றால் அந்த கார்டை விருப்பமாக பெற்றுக்கொள்ளலாம். அரசின் பிற திட்டங்களில் மானியம் எல்லாம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் பின்தங்கி குடும்பங்கள் தங்கள் அட்டையை மாற்றிக்கொள்வதன் மூலம் கூடுதல் நன்மைகளை பெறலாம். அரசின் அறிவிப்பின்படி தகுதியானவர்கள் தங்கள் குடும்ப அட்டையை மாற்ற விரும்பினால் தேவையான ஆவணங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் உடனடியாக அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர்.